ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கிரன் 12ஆம் இடத்துல போய் மறையிறதும் 3, 6, 12 போய் சுக்கிரன் மறையிறது பெண் சாபம்னு சொல்லுவாங்க. அதாவது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சாப நிலை வாய்ந்தது. அத்தகைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆதிபத்திய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரம் தான் சுக்கிரனுக்கு உரித்தான ஆதிபத்திய நட்சத்திரம். 3ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம், அதாவது கடைசி நட்சத்திரம், சுக்கிரனுடைய கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்துடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போராடி வெல்லும்னு சொல்லுவாங்க. அதாவது பூராட நட்சத்திரத்துலாம் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. போராடணுவாங்களே தவிர்த்து எதுக்கு போராடணும்னு யாரும் முழுசாக சொல்ல மாட்டாங்க. பூராட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் அதிகமாக உள்ள நட்சத்திரம். வைணவ திருத்தலங்களில் ஒரு விழா உற்சவங்கள் காணும்போது பார்த்தீங்கன்னா சேனை முதன்மையாளர்னு சொல்லி ஒரு ஆழ்வார் முதல்ல வெளியே வருவார். அவர் வந்த அப்புறம் தான் எல்லா உற்சவங்களும் ஆரம்பம். வைணவ திருத்தலங்களில் கொடியேற்றி ஒரு பிரம்மோற்சவம் பண்ணுறாங்கன்னா வைணவ திருத்தலங்களில் சக்கரத்த ஆழ்வாரை விட ரொம்ப உன்னதமான ஆழ்வார் பார்த்தீங்கன்னா சேனை முதன்மையாளர்னு பேர். ஆனால் வழக்க பேரில் சேனம்போலையார்னுவாங்க. சேனை முதன்மையாளர். அவருடைய திருநட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம். இந்த பூராட நட்சத்திரமும் சப்தமி திதியும் சேரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். கன்னி பெண்களுடைய சாபம், இளம் பெண்களுடைய சாபம் இருக்க நபர்கள் இந்த நாளில் அருகாமையிலே இருக்கக்கூடிய திருக்கோவிலில் உள்ள கன்னிமார் வழிபாடு, சப்த கன்னியர் கிடையாது, கன்னிமார் வழிபாடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது கையில் தாமரைப்பூவை ஏந்தி 7 கன்னிகள் இருப்பாங்க. இந்த உருவ அமைப்பு நல்லா பாருங்கள். தாமரைப்பூ, ஒரே ஒரு தாமரையை கையில் ஏந்திருக்கக்கூடிய தேவதை கன்னிமார் வழிபாடு. அதுக்கப்புறமா சுமங்கலி சாபம் உள்ள நபர்கள் அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சப்த மாதர், பிராமணி, வைஷ்ணவி, வாராகி அந்த மாதிரியான தேவதைகள் சப்த மாதர்கள் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வ வழிபாட்டை செய்யும் பொழுது அந்த தோஷம் விலகுது. 2வது, எடுத்த காரியத்தில் முயற்சியே ரொம்ப கம்மியாகுது, ரொம்ப தடை அப்படின்றப்போ சப்த ரிஷி வழிபாடு. சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னமார் சொல்லுவாங்க, அவங்க தான் சப்த ரிஷிகள். அதை கிராமத்து பக்கத்தில் அதனுடைய பேர் மாற்றங்களுக்காக அன்னமார்னு சொல்லிடுவாங்க. சப்த ரிஷிகளுடைய வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நிலைகளிலிருந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு நிம்மதியான சூழல், அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யும் போது நல்ல லாபங்களும், வெகு விரைவில் சாப தோஷங்கள் நீங்கி ஒரு இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்படுகிறது. இந்த நாளிலே பூராட நட்சத்திரமும் சப்தமி திதியும் அனுஷ்டிக்கப்படுகிறது. மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி சேர்க்கை. கடின உழைப்பினாலே முன்னேறக்கூடிய நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்திற்காக பல நேரங்களிலே உங்களது மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து சூரியனோடு சேர்ந்த சனியும் சுக்கிரனும் சேர்க்கை, ராசிக்கு 12, ராசிக்கு 3 குரு. இம்மாதிரியான அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தையும், அதே போல் திடீர் பணவரவு, அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமைய பெற்று பின்பு குரு பெயர்ச்சியின் போது 4ஆம் இடத்திலே உச்சம் அடைவதால் திருமண பந்த பாக்கியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய நிலைகள் சேர்கிறது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியை செய்யும் போதும் லாபம், ஆதாயங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாட்டி பல்வேறு விதமான லாபங்கள். ஏன்னா 11ஆம் இடத்திலே சனி, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை, நல்ல பணவரவு, தனவரவு, எதிர்பார்த்த இடத்திலே நல்ல வேலை, வேலைக்கான முயற்சிகளே நல்ல விதமான சூழ்நிலைகள், எடுத்த காரியத்திலே வெற்றி, தடையின்றி லாபங்கள், அதே போல தடங்கள் இல்லாத ஒரு நிலை. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இம்மாதிரியான யோகமான அமைப்புகள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களும் அதே போல நல்ல அதீத லாபங்களும் சேரும். மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து 10ஆம் இடத்திலே சூரியன், அரசு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும்போது லாபம், அரசாங்க வேலையால் லாபம்,
தொழில்நுட்ப விஷயங்களை கற்றுக்கொள்வது மிகவும் சிறப்பு. தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதன் காரணமாக சில நேரங்களிலே வேலை காலதாமதமாக வரக்கூடிய நிலை. அதே மாதிரி கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக கையாளுங்க. கம்ப்யூட்டருக்கெலாம் கட்டாயம் ஜென்ரேட்டர், இன்வெர்ட்டர் போன்ற விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை காரணமாக வரும். உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லேப்டாப் மூலியமாகவே செய்யுங்க. டெஸ்க்டாப் மூலியமாக பண்ணும்போது திடீர்னு அந்த தொழில்நுட்ப கோளாறுலாம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுடைய வேலையினுடைய பாதிப்புகள், தடை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். சற்று கவனமாக இருங்க. 2வது விஷயம், மூளைக்கு சற்று ஓய்வு கொடுங்கள். ரொம்ப நீங்கள் அதிகமான மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அதனுடைய தன்மை சில நேரங்களில் தலைவலி போன்ற விஷயங்கள்லாம் வரும். எனவே கொஞ்சம் ஓய்வு எடுத்து செய்வதே மிகவும் சிறப்பான. கடகராசினியர்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூல்யமான விஷயங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஈடுபாடும், ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பாக்கியம். இத்தனை நாள் நீங்கள் சும்மா நடந்து போயிருப்பீங்க, அந்த பக்கத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஒரு தோணும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் போவீங்க, இந்த சாமியை கும்பிட்டு போகலான்னு தோணும். இல்லை பேருந்தில் செல்லும் போதோ ஏதாவது ஒரு வழியில் செல்லும் போதோ அந்த இறைவனை பார்த்து வெளியிலிருந்தாவது சாமி கும்பிடணுன்ற ஒரு எண்ணம் வரும். இறை வழிபாட்டில் உங்களை லயிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ராசி மண்டலத்துக்கு 2வது இடத்துல கேது, அஷ்டமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்ந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல. சில நேரங்களில் தேவையில்லாத சிந்தனைகள், யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுது. பணவரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனக்குழப்பங்கள் சில நேரங்களில் ஏற்படுது. சிம்மராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை அதிகரிக்கக்கூடிய நேயர்கள். உங்களது ராசி நாயகன்னு சொல்லக்கூடிய நட்சத்திர நாயகன் ராசி மண்டலத்திலே அமர்ந்து அருள் பாலித்தல்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் உண்டு. அந்த நட்சத்திரத்துடைய தேவதை கேது பகவான் சிம்மராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கிறார், ஒரு சிறப்பு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்கிறார். 7ஆம் இடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா புதனோண்ட சேர்ந்த செவ்வாய். காதல் வருகிறது, ஆனால் காதல் சொல்வதற்கு தயக்கம். புதன் வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்கான கடவுள். ஒரு காதல் ஏற்படக்கூடிய நிலை, ஆனால் அதை வெளில சொல்கிறது தயக்கம். செவ்வாய் வந்து தயக்கத்தை கொடுக்குறார். ராகு அதிகரிக்கிறார். இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையில் உங்களுடைய ஆசைகளை நீங்களே ஒரு வேலி போட்டு அதை மூடிக்கிட்டு உங்களுடைய சுய மரியாதைக்கோசரம் வந்து நீங்கள் சில நேரங்களில் அதை வெளிப்படுத்தாமலே போயிடுறீங்க. நல்ல ஆர்வமும், சில நேரங்களில் ஓட்டைப்பந்தய வீரர்களுக்கெல்லாம் நல்ல பரிசு பொருட்கள், பாராட்டு பொருட்கள், அரசு சார்ந்த வேலையிலே நல்ல ஒரு ஈடுபாடு. 2வது டிஎன்பிசிலாம் எழுதும்போது ஞானகாரகன் கேது வந்து ராசி மண்டலத்தை அமைகிறார். நல்ல அறிவு, ஆற்றல், கலைத்துறையில் ஈடுபட்டவர்கள். அதே போல் அச்சுத்தொழில், பத்திரிகை தொழில் இருக்கிற நபர்கள், அச்சுத்தொழில் இருக்கிற நபர்கள்லாம் நல்ல லாபங்கள், பேர் புகழ், பாராட்டு. ஊதியம் கம்மியாக இருந்தாலும் பேரும் புகழும் அவர்களை வான் உயர கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இப்போ ஏற்படுது. எதையும் வந்து துணிஞ்சு செய்யுங்க. தயக்கத்தினாலே உங்களது வெற்றியை நீங்கள் குறைத்து கொள்ளாதீர்கள். கன்னிராசினியர்களுக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன். திடீர்னு பண வரவு இருந்தாலும் திடீர்னு செலவும் இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவு. உங்கள் ராசிநாதன் புகபகவான் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். பணவரவு இருந்தாலும் செலவும் சேர்ந்து வருது. என்ன செய்யறதுனே தெரியாது. திடீர்னு ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு மருந்து மாத்திரை செலவு, இந்த மாதிரியான பண வரவு ஏதாவது சேர்த்து வைக்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங். அதே போல் நீங்கள் எப்போவும் பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நான் சும்மாவே இல்லை ஒரே வேலையாகவே இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கும் போக முடியாத ஒரு நிலை. என்ன செய்யறதுனே புரியாது, எங்கேயும் நம்ம போக முடியலையே, ஏதோ ஒரு அகப்பட்டு கொண்டிருக்க மாதிரியே இருக்கிறோமே சொல்லி ஒரு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் நீங்கள் வந்து இறை வழிபாட்டு மூலியமாகவும் குலதெய்வ வழிபாட்டு மூலியமாக தான் நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியும். அன்பார்ந்த துளாராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6லே அமர்கின்றார். லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய முடி கொட்டக்கூடிய பிரச்சனை, உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள், சில நேரங்களில் இஎம்ஐ ப்ராப்ளத்தில் மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏதாவது ஒரு காசு வந்து உங்களுக்கு போய் லாக் ஆகிட்டு இஎம்ஐ சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துடும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய நேரம், சில நேரத்தில் மனக்குழப்பம், மன அமைதி இல்லாமல் போகக்கூடிய நிலை. என்னன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு
யோசனையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. எனவே சற்று கவனமாக இருந்து உங்கள் ராசி சுக்கிர பகவானுக்கு பிரீத்தியான தேவதைகளை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல உங்களுக்கு லாபங்களையும் ஆதாயங்களும் தந்துள்ளார். விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள் ஆதாயங்கள். ஏன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து சனியோடு ஆட்கொள்கிறார்கள். 5ஆம் இடம்ல என்ன பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து விவகாரம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சூரிய பகவான் போய் சஞ்சரிக்கிறார். திண்ணையில் கடந்தவனுக்கு திடீர்னு வந்தான் கல்யாணன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு நோக்கி போயிட்டே இருக்குமா, டப்புன்னு ஒரு ட்ராக்கை மாதிரி நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் நோக்கி போவோம். பாராட்டுகள் குவியக்கூடிய நேரம். அதே போல் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். உங்களது சொல்லும் செயலும் சிறப்பாக அமையும். அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்பமாக தரக்கூடிய நிலைகள் வந்து சேர்கிறது. தனுசு ராசினியர்களுக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவானும் 3ஆம் இடத்திலே புத பகவானும் செவ்வாயும் சேர்க்கை. நல்ல லாபங்கள் ஆதாயங்கள், எதிர்பார்த்த பணவரவு. திடீர்னு என்று பார்த்தீங்கன்னா என்ன யோசனை என்று செய்யாமல் என்ன பார்த்தீங்கன்னா புதிய கார் வாங்குதல், வீடு மனை வண்டி வாகனங்கள் போன்றவற்றை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலை. நல்ல லாபங்கள் ஆதாயம். அதே போல் சில நேரங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரும். எடுத்த காரியத்திலே வெற்றி, தொழிலுக்கான அஸ்திவார பாதைகள், புதிய முயற்சிகள், நல்ல பாராட்டுகள் போன்றவற்றை எல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்யும் பொழுதும் நல்ல ஒரு லாபத்தை நோக்கி செய்வது மிகவும் சிறப்பாக அமையப்படுகிறது. மகர ராசினியர்களுக்கு தொழில் ஸ்தான இடங்களிலே நல்ல லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உரிய வருவாய் பிரச்சனை வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள். ஒரு பொருளை எங்காவது மறந்து வைத்துட்டேன்னு சொல்லி ஒரு யோசனை, நிறைய மறதிகள் வரக்கூடிய நிலை. அதே மாதிரி சில நேரங்களில் அதீதமான லாபங்கள் இருந்து வந்தாலும் தொழிலுக்கான கோளாறுகள், சில நேரங்களில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேருது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மறதி, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலை. எனவே நீங்கள் சரியான முறையில் உங்கள் உடல்நிலையை பாதுகாத்து கொள்வது மிகவும் சிறப்பு. லாபங்கள் நல்லா இருக்கும், ஆனால் அதற்குரிய சிறப்பான சேமிப்புகள் வந்து உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கும். கும்பராசினியர்களில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை. ராசி மண்டலத்தில் செவ்வாய் ராகு புதனோட சேர்க்கை. சகோதரி இடத்திலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா ராகுவோண்டு சேர்ந்து செவ்வாய். தந்தையார் வழி சொத்துக்களுக்கான சில பிரச்சனைகள், பூர்வீக சொத்து விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 2வது விஷயம், புதிய சொத்துக்கள்லாம் வாங்கும்போது உரிய ஆவணங்களை செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு முயற்சியையும் சரிவர கவனித்து செய்வது மிகவும் சிறப்பு. உங்களது முக்கிய ஆவணங்களை சரியாக வச்சுக்கோங்க. 2வது தொழிலுக்கான விஷயங்களும் அதே போல் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. மீனராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்றார். நிறைய டென்ஷன் வரும், கோபம் வரும், என்ன பண்ணுறது தெரியாது. ஒரு சின்ன விஷயத்துக்கும் திடீர்னு கோபம் வரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிங்க. 2வது உங்களுடைய உயரதிகாரி இடத்திலே பகைத்து கொள்ளாதீர்கள். சக ஊழியர் இடத்திலே ஏளனமாக பேசும்போது, அதாவது சும்மா ஜாலிக்காக பேசுகிற விஷயம் கூட தவறுதலாக உங்களுக்கு வந்து அமைய வாய்ப்பு உண்டு. பேசாமல் இருப்பதே பெரிய மந்திரம் என்ற விஷயத்தை கடைபிடிங்கள். தொழில் ஸ்தான இடங்களிலே சில நேரங்களிலே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா ராசி மண்டலத்திலே சனியோடு சேர்ந்த சூரியன் அப்பா பையனுக்குமே ஆகாது. அந்த மாதிரி வீட்டில் வந்து மீனராசிக்காரர்கள் யாராக இருந்தால் அப்பாவாக இருந்தால் பையனுக்கு ஆகாது, பையனாக இருந்தால் அப்பாவுக்கு ஆகாதுன்ற மாதிரி அடிக்கடி 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க. இதை நீங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் வந்து சேருது. சற்று கவனமாக இருங்கள். கணவன் மனைவி இடத்திலே சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் காலப்போக்கில் அது சரியாயிடும். இதுவும் பிரச்சனை கிடையாது. உரிய தேவதைகளை வழிபாடு செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.